أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் சூரத்துல் முல்கினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 10ல இருந்து அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கான ஸ்கிரீன் ஷேரிங் இன்னைக்கு இருக்காது, ஏன்னா அதோட ப்ரிப்பரேஷன் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்காது. இன்ஷால்லா நம்ம விளக்கத்தை மாத்திரம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷால்லா ரெடி பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ குர்ஆன் வசனத்தோட நம்ம இன்ஷால்லா உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم واجهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் செவி ஏற்பவர்களாக அல்லது சிந்தித்து புரிபவர்களாக இருந்தால் நரகவாசிகளில் ஆகி இருக்க மாட்டோம். அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே நரகவாசிகளுக்கு கேடுதான். நிச்சயமாக மறைவில் தங்கள் இறைவனை பயப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. உங்கள் பேச்சை நீங்கள் ரகசியமாக பேசுங்கள் அல்லது அதை உரக்க பேசுங்கள். நிச்சயமாக அவன் நெஞ்சங்களில் உள்ளதை நன்கறிந்தவன் ஆவான். எவன் படைத்தானோ அவன் அறிய மாட்டானா? அவன்தான் மிக நுட்பமானவன், ஆழ்ந்தறிபவன் ஆவான். அவன்தான் பூமியை உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு இலகுவாக ஆக்கினான். ஆகவே உங்கள் வாழ்வாதாரத்தை தேடி நீங்கள் அதன் பல பகுதிகளில் செல்லுங்கள். அவனுடைய உணவில் இருந்து உண்ணுங்கள். அவன் பக்கம்தான் மறுமையில் உங்களை எழுப்புப்படுதல் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம 10வது வசனம் அதோட இதுல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் நினைக்கிறேன். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நரகவாசிகள் கூறுவார்கள், நாங்கள் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமானால் நாங்கள் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம். சோ நல்லா இந்த பாயிண்ட் நம்ம எல்லாரும் கவனிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வகாலு, அவர்கள் சொல்றாங்க எல்லாரும், அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நரகவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் செவியேற்றிருந்தால், அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மெசஞ்சர்ஸ், தூதுவர்கள் வர்றாங்க இல்லைங்களா, அவங்க வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் செவியுற்று இருந்தால், நாங்கள் கேட்டிருந்தால் மட்டுமே அப்படின்னா என்னன்னா, இல்ல நாங்க புரிஞ்சிருந்தோம்னா. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரியணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த சிந்திக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும் இல்லைங்களா? ஒரு விஷயத்த நம்ம காது கொடுத்து கேட்காமலே அதை நம்ம புரிய முடியுமான்னு கேட்டா, அதை சிந்திக்க முடியுமா, இல்ல இதை ஆராய முடியுமானா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நம்ம கேட்கணும்.
இப்ப யாரு சொன்னாதான் நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, அதை நம்ம படிக்கணும். சோ செவி என்பது, கேட்பது என்பது நம்ம அடுத்தவங்க சொல்றத நாம கேட்கறது மாத்திரம் கிடையாது. இப்ப நம்ம இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, நேரடியாக இல்ல. எப்படி இருக்கிறது அப்படின்னா, புத்தகத்தின் வடிவாக அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணணும். சோ செவி ஏற்பது என்பது நம்ம அந்த இதை நம்ம முன்னெடுத்து அந்த கல்வியை கற்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனுல் அமல் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். என்ன அஹ்ஸனுல் அமல் செய்பவர்களை அல்லாஹ் வந்து என்ன பண்றான், நேசிக்கிறான். அப்படிதான் செய்யணும். அது எப்படி செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்களை வழிமுறைகளை பின்பற்றி நம்ம நடக்கணும். அப்போ இவங்க சொல்றாங்க நரகவாசி, நான் அவங்கள கேட்டிருந்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம சொல்லலாம், நம்ம காலத்துலதான் இல்லையே தூதுவர்கள், நம்ம காலத்துல எச்சரிக்கை கூடியவர்கள் இல்ல அப்படின்னா, அவர்கள் முன்னாடி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா, செவி ஏற்பது என்பதை அதை கற்க வேண்டும். இப்ப ஹதீத்களை கற்பதற்கு எத்தனை பேர் முயற்சி பண்றோம்? குர்ஆனவே இப்பதான் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதனுடைய அர்த்தத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா ஹதீத்க்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லைங்களா? இப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த மனசுல எடுத்துக்கிடணும். என்ன அப்படின்னா, நாம் நஷ்டமடைந்தவர்களில் ஒரு கூட்டத்தினராக நரகத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். செவி ஏற்பது என்பது என்னன்னா, போய் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹதீத்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் நடந்தாங்கிறத. அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், ஓகே இப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நடந்துக்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். அப்போதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாளைக்கு மறுமையில போய் நின்றுட்டு அந்த மாதிரி தோல்வி அடைந்தவர்கள நம்மளும் இந்த மாதிரி புலம்பக்கூடியவங்களா இருக்க மாட்டோம். சரிங்களா? சோ அவங்க சொல்றது என்ன, நாங்க செவியேற்று இருந்தோம் அப்படின்னா நாங்க அதை பத்தி சிந்திச்சிருந்திருப்போம். ஆனா நாங்க அதை கேட்கவே இல்லை, அதை படிக்கவே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நரகத்துல நின்னுட்டு புலம்புறாங்க. இந்த காரணத்தினால் அஸ்ஹாப் வாசிகள், எது நரக வாசிகளில் அவங்கள ஒருத்தவங்களா நாங்க இருக்கிறோம். எதனால? நாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூதுவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க காதுல வாங்காம, அவங்க என்ன பண்ணாங்க, விசில் அடிச்சு கை தட்டி ரொம்ப கிண்டலும் கேலியும் பண்ணி காதுல கேட்கல. நம்ம என்ன பண்றோம், அதற்கான எல்லா புத்தகங்களும் அதற்கான எல்லா ஆதாரங்கள் இருந்தும் அதை படிப்பதற்கான முயற்சியை எஃபர்ட்டை நம்ம என்ன பண்றது இல்ல, போடுறது இல்ல. சோ இதுதான் அதற்கும் இதற்குமான வேறுபாடு. சரிங்களா? சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய அந்த குற்றத்தை, தாங்க செஞ்ச தப்ப வந்து அந்த இடத்துல அவங்க உணர்வாங்க. ஐயோ நான் அன்னைக்கு கேட்டிருந்தேனா, ஐயோ நான் அன்னைக்கு படிச்சிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அக்கிள், அதாவது அக்கிள்னா என்னது, உண்மைனா என்ன அப்படிங்கறதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறன். சரிங்களா? அக்கிள், அந்த அக்கிளை நான் வந்து பயன்படுத்தி இருந்தேன்னா இந்நேரம் நான் இந்த நரகவாசிகளோட வந்து நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த நரகவாசிகளோடு நான் இருந்திருக்க மாட்டேன். எதனால? கேட்டிருந்தேன் என்றால், சிந்தித்திருந்தேன் என்றால். ஒரு விஷயத்த நல்லா நம்ம பாருங்க, ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போக முடியாது. பொறுமையா அதை உள்வாங்கி அதை சிந்திச்சு ஆராய்ந்தாதான் அந்த மாற்றம் என்பது ஏற்படும். இப்ப சில பேர் ஏதாவது ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், மாத்திக்கிடுங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றப்போ உடனே நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே மாத்திக்கிட்டாங்க பாத்தீங்களா, அது பொய். அது எப்படி மாற்றப்பட வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க சொல்றத காதுல வாங்கி நாள் எடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய பழக்கங்களை, ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவது என்பதுதான் உண்மையான மாற்றம். சரிங்களா? அப்போ அக்கிள் என்பது அதாவது உண்மையை பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு, அந்த திறன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றப்ப, இல்லப்பா இது ஆதாரமானது இல்ல, இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளவே குழப்பக்கூடிய ஒரு சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் கிட்ட நம்ம முன்வைக்கக்கூடிய துவா என்னவாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னுடைய கயிறை பற்றி பிடித்தவளாக, உன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றியவளாக நான் இருக்கணும். எந்த ஒரு பிதத்தும் பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு இல்லாத விஷயங்களை பண்ணிடக்கூடாதுங்கிற துவாவை நம்ம என்ன பண்ணணும், முன்வைக்கணும். ஏன் அப்படின்னா
நம்ம சிந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் நம்மளை குழப்புவதற்கு என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுல இருந்து நம்ம யாருக்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? அல்லாஹ் கிட்ட. சோ இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹதீத்தை படிப்பதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம முக்கியத்துவம் நேரத்தை நம்ம இது பண்ணணும். குர்ஆனோட ஹதீத்தும் இப்ப காலையில எப்படி கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது நீங்க குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்றோமோ, அதே போல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஹதீத்தாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கிற முறைகளை தெரிந்து கொள்வதற்கு. சோ இதை என்ன பண்ணணும்? மேண்டேட்டரி எழுதி வச்சுக்கோங்க உங்களோட இதுல. குர்ஆனோட இனிமேல் ஒரு ஹதீத். புக்ஸ் எல்லாமே அவைலபிள் இல்லைன்னா போன்லயே ஆப்லயே உங்களுக்கு எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீத்கள் அவைலபிளா இருக்குது. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, யாராவது சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுத்துக்கிறணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியும்பா, இந்த இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை உள்வாங்கி என்ன பண்ணணும்? நம்மளுடைய அந்த அறிவை பயன்படுத்தணும். எப்ப வந்து ஒரு மனிதனுக்கு எது சரி தவறு என்ற ஒரு குழப்பம் இல்லாம இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா அவன் குர்ஆனுடன் சுன்னாவுடனும் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கும் பொழுது. ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் படிப்பேன், ஒரு இடத்துல போறப்ப வந்து விரல் ஆட்டுறதை பத்தி ஒருத்தவங்க சொல்லுவாங்க தொழுகிறப்ப. அதுக்கப்புறம் நம்ம வந்து கை கட்டுறத வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நமக்கு அப்படியே குழப்பமா இருக்கும். ஐயோ, எது நம்ம செய்யறது தப்பா கரெக்டா? இப்படியே ஒரு இது இருந்துட்டே இருந்தது. ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். போக போக அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கிட்ட உதவி தேடினது. ரெண்டாவது, அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அதை ஆழ்ந்து ஆராய்வதற்கு நம்ம என்ன பண்றோம்னா, டீப்பா போய் அது ரிலேட்டடான ஹதீத், அது ரிலேட்டடான ஸ்காலர்ஸ் பேசின ஸ்பீச்சஸ் இதெல்லாம் எடுத்து பாக்குறப்போ அந்த குழப்பம் நீங்கும். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இது அதிகமா உள்ள போக 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன பண்ணும்னா போகும். அப்ப நம்மளை யாரையாவது குழப்பணும்னு நினைச்சா கூட நம்ம குழம்ப மாட்டோம். அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம அதிகப்படியான நேரத்தை, நம்மளுடைய நேரத்தை கவனிப்பதில், அதாவது படிப்பதிலும் அதில் சிந்தனை செய்வதிலும். இப்ப ஜக்காத்து பத்தி பாத்தீங்கன்னா, ரமதான் வந்துருச்சுனால அந்த டவுட் வந்துடும் எல்லாருக்கும். அந்த இதை ஜக்காத்தை பத்தி டவுட்டா ஒரு 100 டவுட் கேட்பாங்க. அப்ப இந்த டவுட் எனக்கும் இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் கிட்ட நான் கேட்ட ஒரே விஷயம், அல்லாஹ் எனக்கு வந்து எது சரிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுறா அல்லாஹ். இந்த மாதிரி பல கருத்துக்கள் வருது அப்படிங்கிறப்போ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? சோ அக்கில் நமக்கு வேணும், ஹதீத்துக்கும் நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் நாளைக்கு அஸ்ஹாபு ஸஈர் அப்படிங்கிற அந்த நரகவாசிகளோடு நாமும் இருக்க மாட்டோம். புரிந்து கொள்வதற்கான அந்த திறன் வேண்டும் என்றால் அதிகமாக நம்மளுடைய சொந்த முயற்சியில இதை படிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தவங்க சொல்ற ஸ்பீச் மாத்திரம் இல்லாம நம்ம இந்த புத்தகங்களை, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கான நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, நிறைய விஷயங்களை படிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனினுடைய விளக்கத்தை புரிய செய்வதற்கான அறிவை கொடுக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ் யாருக்கு நலவுனா என்ன? அவ்வளவுதான், சொர்க்கம் தான். அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு நல்லது நாடுறான் அப்படின்னா என்னன்னா சொர்க்கம் தான். அப்போ அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கான அறிவை தர்றான். இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம். அவங்களுக்கு புரிஞ்சாலுமே அவங்க இதுல வந்து பிடிவாதமாக அடமண்டா இருப்பாங்க. இல்லப்பா, இதுதான் அவங்க அப்பத்துல இருந்து இப்படிதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். இல்ல ஆமா உண்மைதான், இதை நம்ம வந்து அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தோம்னா இது தப்பு தானே, அப்ப அது ரிலேட்டடா இது படிக்கிறோம்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. பாத்தீங்களா? அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் நல்லவை நாடி இருக்கிறாங்கிற ஒரு விஷயம். சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நலவை நாடி இருக்கான். இல்ல நாம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒருத்தவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக துவா செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு நலவை நாடவில்லை, நேர்வழியை நாடவில்லை, சொல்லுவது நம்மளோட கடமைங்கிறத முடிச்சுக்கிடணும். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சில பகுதிகளை கொடுத்திருக்கான். நம்மள நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்கான சில பார்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்றான்னா கொடுத்திருக்கான். சரிங்களா? அதை வந்து யார் மறுக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த உண்மையின் பக்கம் தங்களை போக விடாம அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இல்ல நீங்க செய்யறதுதான் தப்பு அப்படின்னு நம்மள போர்ட்ரே பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா, மக்கத்து குறைஷிகள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க குரானை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. அவர்கள் கவனிப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களையும் கவனிக்க விடாமல் அவர்கள் இருந்தாங்க. சப்தம் வந்து கொடுப்பாங்க, விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. எப்பொழுதெல்லாம் குரான் வசனம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த சப்தம்
கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல 21வது வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்னா, நீங்கள் இந்த மக்களை போன்று இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நாங்க கேட்டோம், ஆனா அது வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மக்களை போன்று நீங்கள் இருந்து விடாதீர்கள். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு அஸ்ஹாபு ஸயீர் நரகத்துல போய், ஆஹா நாங்க அன்னைக்கே கேட்டிருந்திருக்க கூடாதா, நாங்க கேட்டிருந்தோம்னா இந்த நரகவாசிகளா ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை போன்று நாங்க கேட்டோம், ஆனா அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடாதீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். நம்ம சொல்ற விஷயத்தை அவர்கள் கேட்பதற்கு தயாராகவே கிடையாது. சஹாபாக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ததபுர் பாக்குறப்போ அந்த ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அவங்க வந்து ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஒரு 10 வசனத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்களே அதுலயே என்ன பண்ணுவாங்கன்னா ததபுர் பண்ணுவாங்க, ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, அதுலயே பிரதிபலிப்பாங்க. அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே திரும்ப 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 பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப 30வது ஜூஸோட தப்சீர் விளக்கத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து யூடியூப்ல ஆடியோ ரெக்கார்டாவும் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? அப்ப நம்ம இதை கேட்டுட்டோம். எல்லாருக்கிட்ட நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் 30வது ஜூஸோட தப்சீர் முடிச்சிட்டேன், நான் இதை வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் அடுத்த முறை வேற யாராவது தப்சீர் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா போய் லிசன் பண்ணுவாங்கன்னா கவனிப்பாங்களான்னு கேட்டா, நான் தான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் இல்லப்பா, அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லி கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஆக்சுவலா உண்மையிலேயே ஞானம் பெற வேண்டும், தனக்கு வந்து வாழ்க்கையில மாற்றம் வரணும், குர்ஆனை வந்து கத்துக்கணும்னு விருப்பப்படக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பெர்ஸ்பெக்டிவ், இப்ப இவங்க நான் எடுக்கிற ஒரு இது வந்து இப்படி இருக்குதுன்னா இதுவும் வேற விதமாக அவர்கள் இன்னும் என்ன அதிகப்படியான கருத்துக்களை உண்மைகளை நமக்கு சொல்றாங்கிற ஆர்வத்தில் தான் அவர்கள் இருப்பாங்க. சோ அவங்க அதிகமாக கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் தான் இருப்பாங்க. இன்னும் நம்மளை என்னன்னா மாத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இருக்கணும். சோ ஒரு முறை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கை தேர்ந்த அறிஞர்கள் என்கின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அதாவது 3 விதமான மக்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாம் வந்து அன்னைக்கு ஒரு ஸ்பீச் எடுத்தாங்க. இஃப் பாசிபிள் அதோட ஆடியோ ரெக்கார்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னன்னா, ஒரு இப்பதான் வந்து இஸ்லாத்தை பத்தி கத்துக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இஸ்லாமிக் புக்ஸ், குரான் இப்பதான் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு இதெல்லாம் படிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை பாக்குறப்ப, ஓ எனக்குலாம் வந்து நல்லா எனக்கு தெரியும், இஸ்லாத்தை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க சொல்றத கவனிக்க மாட்டாங்களாம். அடுத்தவங்க சொல்றத பேசுறத கவனிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவர்களுடைய அந்த ஞானம் அறிவுங்கிறது அவ்வளவுதான் இருக்குமா. 2வது படிநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கத்துக்கிட்ட பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட வாதம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இல்ல இது வந்து இப்படி இல்ல, நான் வந்து அப்படிதான் படிச்சேன், இது இப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இது 2வது படிநிலை. 3வது படிநிலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக குரான் விளக்கமோ, அது மொழிபெயர்ப்போ அல்லது ஹதீத்தோ இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து உள்ள நிறைய படிக்கிறப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அடுத்தவங்க சொல்றத வந்து கேட்பாங்க, 2வது தர்க்கிக்கவும் மாட்டாங்க, 3வது கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் அந்த மாதிரி அதிகமாக தன்னுடைய நேரத்தை தீனை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் செலவிடப்படும் பொழுது நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து கடல்ல நம்மளுடைய விரல்ல முக்கி இப்படி எடுத்தா கூட அளவுக்கு கூட நம்ம கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணல, கத்துக்கல, அவ்வளோ இருக்கு அப்படிங்கிற அந்த ஞானம் அந்த மனிதர்களுக்குள் வந்து விட்டது என்றால் என்ன பண்ணுவாங்க, தர்க்கம் புரிய மாட்டாங்க. அப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், 3 ஸ்டேஜஸ், 3 படிநிலைகள். ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆரம்பிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நான் அந்த கிளாஸ் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்கவே மாட்டாங்க. 2வது நம்ம திருப்பி தர்க்கம் பண்ண ஆரம்பிப்போம். இல்லப்பா அந்த இதோட பாயிண்ட் அப்படிதான், இல்ல நான் இது இப்படி கத்திருக்கேன், இது இப்படிதான் சொன்னாங்க, நான் இப்படிதான் படிச்சேங்கிறது. 3வது ஸ்டேஜ் அந்த அறிவு அவர்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தர்க்கம் பண்ண மாட்டாங்க, 2வது அதை என்ன பண்ணாங்க, காது கொடுத்து கேட்டு அவங்களோட பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத கவனிப்பாங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்கணும். ஓகே நான் ஆரம்பத்துலதான் இருக்கேனா, இல்ல கொஞ்சம் தான் இப்ப உள்ள போயிருக்கேனா, இல்ல இன்னும் படிப்பதற்கான ஃபுல்லா இதுக்குள்ள இறங்கி இருக்கேனா அப்படிங்கிற அந்த 3 படிநிலைகள் நம்மளுடைய நிலை என்ன இருக்குதுங்கிறத நம்மளே கேள்வி கேட்டுக்கிடலாம். சரிங்களா? சோ அவர்களுடைய அந்த புரிதலை இது பண்றதுக்காக கவனிக்கிறதுக்கு அவங்களுடைய மூளையை அவர்கள் என்ன பண்ணல, அறிவை பயன்படுத்தவில்லை. காரணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டபர்ன்
நான் பண்றதுதான் கரெக்ட், நான் செய்யறது தான் செய்வேன், இப்படிதான் பண்ணுவேங்கிற அந்த ஒரு விஷயம் இது யாருக்கிட்ட இருந்தது? ஷைத்தான் கிட்ட இருந்துச்சு. நான் செய்யறது தான் கரெக்ட், நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன். சரிங்களா? சோ ஒரு மனிதன் சில நேரங்களில் தான் தான் மத்தவங்கள விட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கத்துக்கிடுவாங்க இஸ்லாத்தை. குரான் படிக்கிறாங்க, இல்ல ஹதீத் படிக்கிறாங்க, இல்ல தஜ்வீத் படிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மள விட ரொம்ப கை தேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது இது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அது வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, நினது நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். ஒரு பழமொழி வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் படிக்கிறப்ப. அதாவது நிறைவாக இருக்கக்கூடிய குடம்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து தழும்பாது, சத்தம் போடாது. ஆனா அந்த குடத்துல வந்து தண்ணீர் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தூக்கிட்டு போறப்ப அது பயங்கரமான சத்தத்தோட அலம்பிக்கிட்டு தண்ணி வெளியில தெரிக்கும். சோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட கத்துக்கிடுறப்போ நமக்கு என்ன அவங்க கத்து கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட என்ன நாலேஜ் கிடைக்குது, இன்னும் என்ன இது பண்ணிக்கலாம்னு அந்த ஒரு இதுலதான் நம்ம போகணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இது எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரவே கூடாது. சரிங்களா? நம்ம இறந்து போற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருந்தாலும் தீன் என்பது அது கத்து முடிக்க முடியாத அளவுக்கான கடல் போன்றது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் நாளை மறுமையில என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். சரிங்களா? கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் என்ன பண்ணணும்? என்ன மாத்தணும். ஏன்னா மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். நம்ம கேட்டுட்டே இருந்தாலும் செவியுற்றுக்கிட்டே இருந்தா கூட சிந்திச்சுக்கிட்டே இருந்தா கூட மாற்றங்கள் என்பது இறுதி வரைக்கும் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அதுல இன்னொரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறானா, சூரத்துல் பக்கராவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவானா சில மனிதர்களுடைய கேட்கும் திறனை முத்திரையிட்டு விடுவானா. யாருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றோம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது ஒரு கேட்டகரி. சில பேர் காதுக்குள்ள நம்ம பேசுற சப்தம் கேட்கும், ஒலி கேட்கும், ஆனா என்ன விஷயம் சொல்றோம் அப்படிங்கறத உள்வாங்கக்கூடிய திறன் அவர்கள்கிட்ட இருக்காது. வந்திருப்பாங்க சில பேர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட். அதாவது உடல் அளவுல அங்க இருப்பாங்க, மனதளவுல எங்கேயோ வேற இடத்துல இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் யாருடைய அந்த கேட்கும் திறனை முத்திரையிடுகிறான் என்றால், யாருக்கு இதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இல்லாம எந்த ஆசை இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் திறனை என்ன பண்றான்னா முத்திரையிட்டு விடுகிறான். சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஹதைனாஹு நஜ்தைன் ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. நம்ம நல்ல ஒரு பாதை, தீய ஒரு பாதை என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுத்து, நீங்க இந்த பாதையில இரண்டை ஏதேனும் நீங்க என்ன பண்ணுங்க, தேர்வு செய்யுங்கள். நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுக்கான என்கரேஜ்மெண்ட்டை தான் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், உந்துதலை தான் கொடுப்பான். நல்ல பாதையில போறியாவா, அப்ப நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கு, இந்த ஆர்வம் இருக்கு, கத்துக்கிடணுங்கிற வேகம் இருக்குது அப்படின்னா மாத்திரம்தான் அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கும், உணரும், சிந்திக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா கேட்டேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதை சிந்திக்கக்கூடிய திறன் வராது. புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலும் ஆசையும் இருந்தால் மட்டுமே அல்லாஹ்வினுடைய வசனங்களை, அவனுடைய வாழ்க்கை முறைகளை அந்த புரிந்து கொள்ளக்கூடிய கேட்கக்கூடிய திறனை நமக்கு தர்றான். காதுகள் திறந்திருந்தும் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? முத்திரையிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அதனுடைய ஆசைகளை இப்படி இல்லாதவங்க. சரிங்களா? அவன் கவனிக்க மாட்டான். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலப்பா ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா போடுங்கப்பா, இந்த மாதிரி இருங்கப்பா, இந்த மாதிரி வந்து பேசுற புறம் பேசாதீங்கப்பா, பொய் பேசாதீங்கப்பா, வட்டி வாங்காதீங்கப்பா, எப்படி எவ்வளவு சொன்னாலும் வருஷ கணக்குல சொன்னாலும் மாறவே மாட்டாங்க. மாறவே மாட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுடைய முத்திரையை ஐம் சாரி அவங்களுடைய கேட்கும் திறனை முத்திரையிட்டு விட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம அடிச்சுக்க கூடாது. அல்லாஹ்வே என்னடா இவ்வளவு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம எவ்வளவு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான்ங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு அவர்களுக்காக துவா செய்யணும். சரிங்களா? சூரத்துல் கஹ்ஃப்ல 57வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கேட்பதே அவர்களுக்கு மிகவும் கனமானதாக இருக்குது. ஹியரிங் இஸ் ஹெவினஸ். கேட்கறதே கஷ்டமா இருக்கும். ஐயோ இதை வேற கேட்கணுமா? நிறைய பேர் இன்னைக்கு ஏதாவது பயான் ஏதாவது கிளாஸ் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் எப்பதான் முடியுமோ இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல.
சோ நேர் வழிக்கு ஒருத்தவங்களை அழைத்தோம் என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதை கேட்பதே அவர்களுக்கு மிகவும் கனமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை போன்ற நிலையில இருந்து நம்மள என்ன பண்ணணும், காப்பாத்தணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய கலாம் இது நமக்கு வந்து வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது, இல்ல இது நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குதுங்கிற அந்த எண்ணம் இல்லாம நம்ம இருந்தோமே ஆனால் அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய என்ன பண்ணணும், அருக்கொடையே இல்லாம நம்ம கிட்ட இருந்து எடுத்துறதா ஆகிவிடும். சூரத்து நிசால 155வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்களுடைய இதயங்களும் முத்திரையிடப்படுகிறது. ஏனென்றால் அவர்களை இறை மறுப்பின் காரணமாக அவர்கள் மனதளவுல சிறிதளவு தான் நம்பிக்கை கொண்டாங்க. அந்த காரணத்தினால அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திலும் என்ன பண்ணிட்டானா முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் கவனிப்பதில் இருந்தும் அவர்கள் புரிந்து கொள்வதில் இருந்தும், ஏனென்றால் அவர்கள் இதில் நாட்டம் கொள்ளவில்லை, விருப்பம் காட்டவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். சரிங்களா? சோ நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சி, அந்த எஃபர்ட் நம்ம போட்டோம் அப்படின்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான பலனை அடைய முடியும். எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரு விஷயம் கூட நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாக்குறப்ப ஒரு விஷயம் வந்தது. ஆக்சுவலா தொழுகாம இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். நீங்க தொழுகலைன்னா அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில தண்டனை கொடுப்பான், அல்லாஹ் நாளைக்கு நரகத்துல போடுவான், கபூர்ல எப்படி வேதனை இருக்கும். ஆனா அதுல அழகா வந்து ஒரு இதுல ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. தொழுகாமல் இருப்பவர்களுக்கு தண்டனைங்கிறது வேற, தொழுகாமல் இல்லாமல் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தண்டனை தான். இந்த வசனங்கள் இந்த வசனம் நம்ம படிக்கிறதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கரெக்டா ஆப்டா பொருத்தமா இருக்கும். தொழுகாம இருக்கிறத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்ம இன்னைக்கு தொழுகலைன்னா நாளைக்கு எல்லாம் வந்து தண்டனை கொடுப்பான், நரகம் மறுமை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா நம்ம தொழுகாமல் இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே ஒரு தண்டனை, அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப யோசிச்சு பார்த்தா உண்மைதான் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த ஒரு நேர்வழி போகல அப்படின்னா எப்படி இந்த காதுகள் முத்திரையிடப்படுகிறதோ, இதயங்கள் முத்திரையிடப்படுகிறதோ, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் புரியறதுக்கும் நமக்கு முடியலையோ, அதே போல இவ்வளவு உலகத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி எல்லாத்தையும் தேவையானதை A to Z வரைக்கும் தந்திருக்க அல்லாஹ் அவனை வந்து போய் 5 நிமிஷம் போய் வணங்குறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய இதயம் என்ன பண்றது, அந்த இடத்துல முத்திரையிடப்பட்டு விட்டது. தொழுகல, நான் அவனுக்கு நன்றி செலுத்தலங்கிறது இது என்னது, தண்டனை தானே. பின்னாடி போற தண்டனை வேற இல்ல, தொழுகாம இருக்கிறதே ஒரு தண்டனை தானே அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டா ஆப்டா இருந்துச்சு. சோ இன்ஷா அல்லாஹ் நாம் இதை அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை படித்து அதனை செவியேற்று அதன்படி சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம எப்பயும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய துவாவை வச்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல நமக்கு சொல்றான், யார் வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து காஃபிர்கள் மாத்திரம் கிடையாது, முஸ்லிம்கள்லயும் பாத்தீங்கன்னா யார் இறைவனை மறுக்கிறார்கள் என்றால் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விருப்பத்தின்படியே பின்பற்றி போறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் மறுப்பாளர்கள். இப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்தை பின்பற்றாம நான் இததான் செய்வேன், நான் இப்படிதான் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்காம தூங்குவேன், நான் இப்படிதான் நகையை வித்துட்டேன்னா திருப்பி என்னால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடகு வந்து வச்சு வட்டி வாங்குவேன், நான் இப்படிதான் எனக்கு யாராவது ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள பத்தி தவறான வார்த்தைகளை பின்னாடி புறம் பேசுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நிறைய பண்றோம். அப்போ இது என்னது, அல்லாஹ்வினுடைய சட்டங்களை நம்ம என்ன பண்றோம், மறுத்துட்டு நம்மளுடைய டிசையர்ஸ் விருப்பத்தின் அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னா நீ என்ன பண்ற, இது மறுப்பதற்கான அடையாளம். சூரா ஃபுர்கான்ல 43வது வசனத்துல சொல்றாங்க, haven't you seen the one who takes his desire as his god, தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய கடவுள்களா ஆக்கி கொண்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா. அப்போ ஒரு விஷயத்தை பின்பற்றோம்னா அது கடவுளா வணங்குறோம் தானே. இப்ப என்னிடத்துல எந்த ஆசையைப்படி நான் நடக்கிறேன்னா அப்ப அந்த ஆசையை நான் ஒரு கடவுளா வணங்குனதுனாலதானே அதுபடி நான் நடந்துட்டு இருக்கேன். அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல எப்படி ஆயிடும். சோ முஸ்லிம்கள் நமக்கு வந்து ஃபாத்திமா, ஆயிஷா, ஹதீஜாங்கிற முஸ்லிம் பெயர்கள் இருக்கு. ஆனா அல்லாவை பின்பற்றுகிறோமா, அல்லாவினுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறோமான்னு பாத்தீங்கன்னா சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் 43வது வசனத்துல சொல்றான், தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய கடவுளர்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அப்போ நல்லா கவனிங்க, அல்லாஹ் புறம் பேசாதீங்க, கணவனுக்கு கட்டுப்படுங்க, பிள்ளைகளை அமானிதமா வளங்க, அதுக்கப்புறம் வந்து வட்டி வாங்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, பொய் பேசாதீங்க, தர்க்கிக்காதீங்க, சண்டை போடாதீங்க, நம்ம வீட்டுல பண்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச பாவங்கள். சரிங்களா? அதே போல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்றோம். இது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான், பண்ணாதன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த இடத்துல நம்ம பண்றோம்.
எதனுடைய அடிப்படையில்? என்னுடைய விருப்பத்தின், நஃப்ஸின், ஆசையின் அடிப்படையில அதை என்னால அல்லாஹ் சொன்ன விஷயத்தை, இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வோட விஷயத்தை என்னால செயல்படுத்த முடியல அப்படின்னா, நான் என்னுடைய டிசையரை, என்னுடைய விருப்பத்தை நான் என்ன பண்ணேன்? கடவுளாக ஆக்கி கொண்டேன். ஏன்னா அது சொல்றபடிதானே நான் ஆடுறேன், அது சொல்றபடிதானே நான் செய்யறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இதை போன்ற நிலையிலிருந்து நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும்? காப்பாத்தணும். சோ அந்த அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம நடக்கணும், அல்லாஹ்வினுடைய வழியில நடக்கணும்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபிமார்களுடைய வழிகளை பின்பற்றுங்கள். எஸ்பெஷலி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றுங்க. அவங்க எந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கான். சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் 21வது வசனத்துல சொல்லி காட்டிருக்கான். சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? நமக்கு நபியை கொடுத்திருக்காங்க. சோ பித்ஆ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்புகுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன பண்ணாங்க? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நபிமார்களை கடவுள்களாக ஆக்கி கொண்டாங்க. ஆனா முஸ்லிம்களாக இருந்து நாம் நம்முடைய ஆசைகளை, இச்சைகளை கடவுள்களாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போன்ற நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவாவை முன்வைப்போம். சோ இந்த குர்ஆனை யார் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 11வது வசனம், சரிங்களா? அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள், ஆகவே நரகவாசிகளுக்கு கேடுதான். அவங்க என்ன பண்றாங்க? இப்பதான் ஒத்துக்கிறாங்க. எப்ப? அல்லாஹ் உலகத்துல இவ்வளவு நாள் டைம் கொடுத்தான், இதுதான் சரி, இதுதான் தப்பு, இந்த அவனை திருத்துறதுக்காக நான் வந்து எச்சரிக்கையாளராக நபிமார்களை அனுப்பியிருக்கேன், என்னென்னமோ செஞ்சு அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை செஞ்சோம், கேட்காம, பார்க்காம, சிந்திக்காம, மாற்றம் கொள்ளாம இப்ப போய் நரகத்துல போய் உழுந்துட்டு இப்போ போய் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்வது என்ன ஆகிற போகுது? சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம், காலம் என்பது இருக்கிறது. எதை எதை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை அந்த நேரத்துலதான் செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஹஜ்ஜு, என் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீடு கட்டி வாசல் கட்டி எனக்கு கை கால் நடக்க முடியாம இருக்கிற நேரத்துலதான் நான் ஹஜ்ஜுக்கு போவேன்னு போய் அந்த ஹஜ்ஜில வந்து 18 வயசு குமரன் போனா கூட நடக்க முடியாத தூர தொலைவு அங்க இருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான்? உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பண வசதியும் இருக்கும் நிலையிலேயே உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கன்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் யாராவது காதுல வாங்குறாங்களா? தன்னுடைய விருப்பத்தின்படி என் குமரன் நிறைவேற்றணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், அதையும் சத்தியம் பண்றான், ஹஜ்ஜு பண்றவங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம நினைக்கிறோம் ஹஜ்ஜு செய்யறதுக்கு போனோம்னா நிறைய பணம் செலவழிச்சு போகணும் லட்சக்கணக்கில் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தர்றான். அதை நான் கண்ணால உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்க ஹஜ்ஜு பண்ணிட்டு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய செல்வத்தினுடைய நிலையை அதிகரித்து கொடுக்குறான். சோ அந்த நம்பிக்கை, அந்த நியத் என்பது ரொம்ப முக்கியம். சர்டன்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதை சொல்லி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அதை நடத்துவாங்கிற அந்த நம்பிக்கை பாத்தீங்களா, உள்ள அந்த ஈமான், அது வச்சோன்னா அது கண்டிப்பா நடக்குங்க. நம்ம என்ன பண்றோம்னா அது சொல்றோம், பட் இருந்தாலும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்கள சொல்றதை கேட்டு ஒரு சந்தேகத்தோட ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் சொல்ற விஷயத்த வார்த்தைகளா படிச்சுட்டு சுத்தி இருக்கவங்க சொல்றத வந்து என்ன பண்றோம்? அத மனசுல ஏத்துக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நான் இவ்வளவு நம்பினேன், பட் இருந்தாலும் அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை பூர்த்தியானதாக, முழுமையானதாக இல்ல அந்த இடத்துல. அப்ப அப்படிங்கிறப்ப அல்லாஹ் சோதிச்சுதான் பார்ப்பான். ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு கல்யாணம் சின்ன வயசுல இருந்து நடக்கணுங்கிறப்ப என் சொந்தத்துல இருக்கவங்க நிறைய பேரை நான் பார்த்தேன். என்னுடைய சொந்த அனுபவம். சரிங்களா? வரதட்சணை வாங்கி அந்த மாதிரிதான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு நான் அந்த அளவுக்கு குர்ஆன் நான் சொன்ன மாதிரி அபாயா போட மாட்டேன், குர்ஆன் படிக்க மாட்டேன், தொழ மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பட் ஆனா ஏதோ ஒரு இந்த மூலையில கல்யாணத்துல வந்து வரதட்சணை வாங்காத ஒரு ஆணை தான் நான் திருமணம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அபாயா போட ஆரம்பிச்சேன், குர்ஆன் ஓத ஆரம்பிச்சேன். அந்த தெளிவு வந்து விளக்கங்களை படிச்சு புரியல. பட் ஆனா ஏதோ முயற்சி பண்ணேன் நான் படிப்படியா. ஆனா எனக்கு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும், சிறு வயதுல இருந்து இப்ப வரைக்கும் வரதட்சணை யாராவது கேட்டாங்கன்னா நான் அந்த மாப்பிள்ளையை விரட்டிடுவேன். இப்படியேதான் சொல்லுவேன் விளையாட்டுத்தனமா வீட்டுல. அப்போ இத மாதிரி எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றப்போ வந்து நான் வந்து சொன்ன விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வரதட்சணை வாங்காமல் இஸ்லாத்தினுடைய முறைப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி பதிஞ்சு வச்சேன் நான். நான் பதிஞ்சு வச்ச அந்த விஷயம் பிடித்து போய் என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்க்க வந்தாங்க. முதல் மாப்பிள்ளை அவங்கதான். அந்த முதல் மாப்பிள்ளை சொன்ன விஷயமே, இப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எனக்கு மகரை கொடுத்து திருமணம் செஞ்சுட்டு போனாங்க. அப்ப என்ன பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நீ எதுல பதிஞ்சு வச்ச அதே மாதிரிதான் நாங்களும் பதிஞ்சு வச்சா எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தாட் தான் அவங்களுக்கு இருந்ததே தவிர,
தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நியத்தை வைக்கணுங்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு புலப்படவில்லை. அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இதுல பதிஞ்சிங்களா, அந்த இதோட இதை கொடுங்க, சைட்டை கொடுங்க, அதுல நாங்களும் அப்படிதான் பாக்குறாங்களே தவிர அந்த நீயத்தை அவங்க வந்து என்ன பண்ணல, பாக்கல. சோ ஒரு விஷயத்தின் மேல ரொம்ப ஆதாரமா, ரொம்ப நம்பிக்கையா, கடுமையா அதுல இருந்தீங்கன்னா நிச்சயமா நடக்குங்க. நான் நிறைய விஷயத்தை எஸ்பெஷலி இந்த 2 வருடங்கள் இந்த சவுதிக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்களை நான் அந்த அல்லாஹ் எனக்கு உணர்வதற்கான வாய்ப்பையும் அதற்கான பலத்தையும் எனக்கு தந்திருக்கான். சோ அததான் நான் உங்களுக்கும் சொல்றேன். குர்ஆன் வசனங்கள் ஒண்ணு படிக்கிறோம் அப்படின்னா அது மேல வந்து வைங்க உறுதி, நடந்தே ஆகுங்க. அவனோட வார்த்தையில ஒரு துளி கூட, ஒரு அணு அளவு கூட மாற்றம் இருக்காதுங்கிறதுல நம்பிக்கை வச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அல்லாஹ் வந்து சொன்ன நம்ம நம்ம பேசுறப்போ ரொம்ப எக்ஸ்பிரசிவா இமோஷனலா பேசுறப்போ ஆமாப்பா அப்படின்னு அப்படியே கண்ணுல தண்ணி வர, அப்படியே நம்மளுடைய கூஸ் பம்ப்ஸ் ஆகி பேசுற அளவுக்கு வரும். ஆனா உண்மையிலே ஒரு வசனத்தை, ஒரு விஷயம் நடக்கிறப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனத்தின் படி இது நடந்தே ஆகுங்கிற நம்பிக்கையில இருந்து பாருங்களேன், மாற்றம் மாறவே மாறாது. சோ அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான். சோ அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுவாங்க, ஒப்புக்கொள்வார்கள். எந்த நேரத்துல, நரகத்துக்குள்ள போனதுக்கு பிறகு. இப்ப இவர்கள் ஒப்புக்கொண்ட இந்த விஷயம் அவர்களுக்கு ஏதேனும் பலனை தருமா? இந்த நரகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆமா நான் பண்ணது தப்புதான், நான் கேட்டு நடந்திருக்கணும், நான் சிந்திச்சிருந்திருக்கணும், நான் மாறி இருக்கணும்னு சொல்லிட்டு நரகத்துக்குள்ள போய் நெருப்புக்குள்ள நின்றுட்டு ஒரு மனுஷன் தன்னை வந்து செஞ்ச தவறை ஒப்புக்கொள்வது அவனுக்கு ஏதேனும் பலனை தருமா? ஒண்ணுமே செய்யாது. அவங்க என்ன பண்றாங்க, சொஹ்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, far removed from Allah's mercy and forgiveness. அல்லாஹ்வினுடைய கருணை மற்றும் மன்னிப்பிலிருந்து மிகவும் தூரப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். யாரு? இந்த உலகத்தில் அல்லாவையும் ரசூலையும் அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் தன்னுடைய இச்சைப்படி நடந்த அந்த மனிதர்களுடைய நிலை சுஹ்கல் யஸ்ஹாபிஸ் ஸஹீர். நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய கருணை மற்றும் மன்னிப்பின் தூரமாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது இழப்பு என்னப்படுது, தொடர்படியான முடிவே இல்லாத இழப்பில் அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்ட இந்த நேரம், தங்களுடைய தவறை திருத்தி கொண்ட இந்த நேரம் என்னது சரியானதாக இல்ல. ஏன்னா அல்லாஹ் அந்த உலகத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கதே எதுக்கு, இங்க நீ செய்யற பாவத்தை ஒத்துக்க, அதுக்கான மன்னிப்பை கேளு, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீ மறுமைக்கு வா, நான் உனக்கு மன்னிப்பு தர்றேன், கருணை தர்றேன், கூலி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரத்தை பயன்படுத்தாமல் உலகம் நிறைய வந்து ஆசைகளே, அதாவது உலகம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளை மயக்கக்கூடிய ஒரு மாயையாக இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், என்ஜாய்மெண்ட், போனா லைஃப் என்ஜாய் பண்ண, ஜுவல்ஸ் என்ன, ட்ரெஸ் என்ன, கல்யாணம் என்ன, அதுல என்ன ஃபங்க்ஷன் என்ன, டான்ஸ் என்ன, ஆட்டு என்ன, பாட்டு என்ன, காரு, வீடு, புகழ், பெருமன், சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கை கிடையாது. அதான் சொல்லுவாங்க, உண்மையான முகமின்க்கு, முஸ்லிம்க்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலையை போன்றது, ஜெயின் மாதிரி இருக்குமா. ஐயோ நான் இன்னைக்கு தொழல, உடனே மனசுக்கு பாரமாகும். அஜியோ இன்னைக்கு நான் குரான் ஓதல, மனசு பாரமா இருக்கும். இல்ல நான் காலையில எந்திரிக்கிறேன், உலக முஸ்லிம்கள் இவ்வளவு தூரம் சாகுறாங்க, அதை பத்தி எந்த கவலை இல்ல. குரான் ஓதல, அதை பத்தி கவலை இல்ல. நான் வந்து தொழல, அதை பத்தி கவலை இல்ல. நான் வட்டி வாங்குறேன், நாங்க இது எல்லாமே இதை பத்தி கவலை இல்லாம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு, ஒரே ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு விஷயத்த மிஸ் பண்றப்போ அந்த மனசுக்குள்ள ஒரு அப்படியே பாரமா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஒரு விஷயத்த செய்யாம, அல்லாவே இன்னைக்கு ஒரு பயான் வச்சிருந்தாங்க, போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யாம இருக்கிறப்ப நம்மளுடைய மனசு கனமாக இருந்தது, அவன் நிம்மதியாவே இருக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு அவனை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஓகே அடுத்து நம்ம இதை பண்ணணும். ஒருத்தவங்கள்ட்ட எங்கேயாவது போய் பேசிட்டு வந்திருப்போம், நம்ம அப்படியே ஃபன்னா சில பேர்ட்ட சிரிச்சு பேசிட்டோம். வீட்டுக்கு வந்து ஐயோ நான் பேசினது ஏதாவது அவங்களை ஹர்ட் பண்ணிருச்சா, அவங்களை காயப்படுத்திருச்சான்னு தெரியலையே, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்னு வீட்டுக்கு வந்து அதை பத்தி யோசிக்கிறீங்களா? இதுதான் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அந்த விஷயத்த குறித்து நான் சரியா பண்ணனா, இன்னும் என்ன பண்ணணும், இது பண்ணலையா, அதை பண்ணியா, இதை பத்தின விஷயங்களிலே தன்னுடைய உள்ளம் கனத்தவர்களாக யோசித்துக் கொண்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஜாபுக்கு போலாமா, இல்ல இன்னைக்கு மால் போலாமா, இன்னைக்கு இங்க போலாமா, இந்த கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் அதோட நமக்கு என்ன பண்ணணும், இந்த அல்லாஹ்வினுடைய விஷயங்களை, தீனை, மார்க்கத்தை, நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குதுங்கிறத பரிசோதனை நம்மளே செக் பண்ணிட்டே இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும். அதுதான் நமக்கு வெற்றியை தரும் என்கின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ணோம், சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால், திருத்தி கொண்டே இருந்தோம் என்றால், அதுதான் நமக்கு மறுமையில் வெற்றியை தரும். பார்ப்போம், ஃபிரௌன் என்ன பண்ணான், அல்லாஹ் வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தான். ஆண் மக்களை கொலை செய்து பெண் மக்களை விட்டு வைத்தவனாக இருந்தான். எவ்வளவோ அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து மூலமாக அனுப்பி வச்சான்.
சொல்லிக்கிட்டே இருந்தான், கேட்கவே இல்லை. நம்மளுக்கும் அப்படிதான் அல்ல, நிறைய அமைச்சுக்கிட்டே இருக்கான் சயின்ஸ். போர்கள் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, கொலைகள் நடக்குது, என்ன தவறுகள் நடக்கணுமோ அத்தனை விதமான மறுமைக்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்மளுடைய செயல்களில் மாற்றம் இருக்கிறதா? ஐயோ அங்க குண்டு போடுறாங்கப்பா, அங்க முஸ்லிம்கள் சாகுறாங்கிறத பத்தி கவலைப்படுறத விட எல்லாம் என்னோட பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, எங்களோட பிசினஸ் பாதிக்கப்பட்டுருச்சு, இப்படி யோசிக்கிறவன் இறை நம்பிக்கையாளன் கிடையாது. முஸ்லிம் மக்களுக்கு, உயிர்களுக்கு என்ன மாதிரியான இது இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபிரௌன் தன்னுடைய மரணம் தன்னை நெருங்கும் பொழுது நான் நீதான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அது அவனுக்கு சரியான நேரமா இருந்ததா? இல்ல, டூ லேட், நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ நாம் செய்யக்கூடிய விஷயத்த இந்த நேரத்துக்குள்ள நம்ம செஞ்சாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். சோ நம்மளுடைய தவறை நம் காலம் கடந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால், ஒத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளணும். சோ அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பு என்பது சூரத்து நிசால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மன்னிப்பு என்பது என்னது? ஒரு மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறது. சோ அவன் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாகவே அவன் அதிகப்படியான பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு ஒரு பொக்கிஷம் நம்ம கையில கிடைச்சிருக்குங்க. ஆனா என்னைக்கு தொழுது உட்கார்ந்து 5 நிமிஷம் துவா கேட்கறதுக்கு, பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு, அஸ்தக்ஃபிருல்லா இஸ்திக்ஃபார் ஓதுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றோம்? நான் பாவமே செய்யலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறோமா? இல்ல. என் உட்பட நம்ம எல்லாருமே தினம் ஏதோ ஒரு விதத்துல பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். சத்தமா பேசி, தேவையில்லாததை பேசி, குழந்தைகளை அடிச்சு, கணவனுக்கு கட்டுப்படாம, அம்மா கிட்ட அம்மா சத்தமா பேசி, இல்ல சொந்தக்காரங்களை ஒதுக்கி வச்சு பேசாம சண்டை போட்டு எவ்வளவோ இருக்குங்க. எவ்வளவோ ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இல்ல நம்ம தொழுகையில சரியான தப்பு பண்ணிருப்போம், உது சரியா பண்ணிருக்க மாட்டோம், ருக்கு சரியா பண்ணிருக்க மாட்டோம், சூறாக்களை நிறைய தஜ்வீதில் இல்லாம பிழை இல்லாம ஓதி இருப்போமான்னு கேட்டா மாட்டோம், உணவை வீணடிச்சிருப்போம், குழந்தைங்க கிட்ட கத்தி இருப்போம், பொறுமை இல்லாம இருந்திருப்போம், நம்ம சுத்தமா வீடை வைக்காம இருந்திருப்போம். யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்மளோட பாவத்தை நம்மளே போடணும் அப்படின்னா அடுக்கிக்கிட்டே போலாம், அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு என்ன பண்ணுது? கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு மறுமையில போயிட்டு ஐயோ நான் அப்பவே அது தெரிஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாமேன்னு கேட்டா நமக்கு ஏதேனும் பயன் தருமா? இங்க பெரிய பெரிய விஷயத்த பத்தி சொல்றாங்க. சிறிய விஷயங்களில் இருந்துதான் பெரிய விஷயம் ஆரம்பிக்குது. ₹1 இருந்துதான் சேர்த்தாதான் 1 கோடி ரூபாய் வரும் நமக்கு, இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக ஆக்கி வைக்கணும். நம்ம தொழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம மற்றவர்களோட பேசும்பொழுது முன்னாடியே யோசித்து நிதானிச்சு இதை பேசலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வசனத்துக்கு நம்ம போலாம் இன்ஷா அல்லாஹ். 12வது வசனம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். கைப், கைப்னா இட்ஸ் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. யாருக்கு தெரியும் கைப்? சொல்லுங்க சிஸ்டர். மறைவு. மறைவு, மறைவான விஷயம், அன்சீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ கைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறைவு. சோ இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், நிச்சயமாக யார் தங்களுடைய இறைவனை பயப்படுகிறார்களோ, யார் தங்களுடைய இறைவனை பயப்படுகிறார்களோ. இப்ப நம்ம இறைவனை கண்ணால பாக்குறோமா சிஸ்டர் எல்லாரும்? இல்ல. இருக்காங்கிற நம்பிக்கை, இதுதான் நமக்கு டெஸ்டே, இதுதான் நமக்கு டெஸ்டே. நீ பார்க்கல ஆனால் நீ நம்பிக்கை கொள்றியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த முல்கில் ஆட்சி செய்யக்கூடிய அர்ஷின் மீது அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் யாரானும் இருப்பார்களா? அறிவுள்ளவர்கள் அதை மறுக்கவே மாட்டார்கள். அக்கல் இருக்கக்கூடிய மனிதர்கள், சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இறைவன் இருப்பதை ஒரு காலம் மறக்கவும் மாட்டார்கள், மறுக்கவும் மாட்டார்கள். சரிங்களா? சோ தங்களுடைய இறைவனை அவர்கள் பார்க்கவில்லை, இருந்தும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? அப்பொழுதும் அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையுமே, சின்ன சின்ன விஷயத்துல ஐயோ நான் இன்னைக்கு இதை செய்யறேனே, இன்னைக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்திற்கும் தன்னுடைய இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க. அல்லாஹ் தனக்கு எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் செய்யறேனா இல்லையான்னு சொன்ன ஒருத்தவனே தன்னை தானே என்ன பண்றானா, இதெல்லாம் விட்டுட்டேனா அப்படின்னு தினம் தினம் தன்னை பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒருத்தவனை, அது அவன் எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டக்கூடியவனே இருப்பான். தன்னை சுற்றி மக்கள்கள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறப்ப நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கேர்ஃபுல்லா செய்வோம். ஒரு சதக்கா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், நம்மளோட கேரக்டருங்கிறது வேற. பயங்கரமா கோவப்படுவோம், கத்துவோம், அப்படி பண்ணுவோம், அன்னெசரியா பேசுவோம், அப்படிலாம் இருக்கும். ஆனா
நம்மளை சுத்தி பெரிய மக்கள்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும்னா நம்மளை அழகாக்கி கொள்ளுவோம். அது அல்லாஹ் வந்து அந்த ஒரு இன்னொரு சூறாலே சொல்லியிருப்பேன். என்னன்னா, நம்ம தொழுகையை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அழகாக்கி கொள்கிறோம். நார்மலா நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நம்ம தக்பீர் கட்டிட்டு சுஜூது போறப்ப நார்மலா போவோம். அடுத்தவங்க இருக்காங்கன்னா அப்படியே நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் இழுத்து விட்டு அப்படியே ரொம்ப நேரா நின்றுட்டு ரொம்ப நேரம் சூறாவை பெரிய சூறாவை சொல்லக்கூடிய நிலையில நம்ம இருக்கு. ஏன்னா அடுத்தவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான வெற்றியாளர் என்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தனிமையான நிலைமையிலும் அல்லாவை பயந்து கொள்ளக்கூடியவங்க. லஹும் மக்ஃபிரா, அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அஜ்ரன் கபீர், அது மிகவும் பெரிய ஒரு ரிவார்டா, ஒரு பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான். சோ யார் மறைவான நேரத்திலும் தன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பரிசாக கொடுக்கிறான் என்றால் ஜன்னாவை. அவருடைய குவாலிட்டி, அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் மறைவிலும் தன்னுடைய இறைவன் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த நிலை இருக்குது. இதுதான் அஹ்சனுல் அமலில் சிறந்தது. அஹ்சனுல் அமல், அஹ்சாந்த், மிகவும் எக்ஸலண்டான டீடு, அழகான அழகிய நன்மைகள், இதெல்லாம் பார்த்தோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வருவது இல்லைங்களா. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ், ஃபியர் ஆஃப் அல்லாஹ், காஷியா ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு பயப்படுவது. யார் என்ன பாக்குறாங்களோ இல்லையோ அவன் பார்த்துட்டு இருக்கான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அவன் தனிமையில் இருக்கும் பொழுதும் லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தான் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியாகிய ஜன்னாவும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு நம்பிக்கையாளர்களுக்கு இந்த உலகம் என்பது என்னது? ஒரு பிரிசன், ஒரு சிறைச்சாலை. அப்போ எவன் ஒருத்தன் வந்து ஒவ்வொரு நிலையிலுமே, ஒவ்வொரு சூழலிலுமே, ஒவ்வொரு கட்டத்திலுமே அவனை பயந்து 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 பயந்து, ஐயோ நான் இதை செய்யறேன்னா சரியா இருக்குமா, இது பண்றேன்னா சரியா இருக்குமா, இப்படி பேசுறேன்னா சரியா இருக்குமா, இப்படி ஒவ்வொன்றையும் அவன் என்ன பண்றான்னா மனுஷங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு வாழ்றதே மனுஷங்களுக்காக தான். அதை திரும்ப திரும்ப அடிச்சு சொன்னாலும் நம்ம மாத்துவதற்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ள முடியுமே தவிர 100% அடைய முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டங்க. நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, பர்ஃபெக்டா இந்த ட்ரெஸ் இப்படி இதுக்கு மேட்சிங் அப்படி போட்டு போனாதான் அவங்க அதை பத்தி பார்த்து வா சூப்பரா போட்டிருக்கு, இது இவங்க இப்படி பேசினாதான் இவங்க நல்லா பேசுனேன்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதான் என்னோட உண்மையான கேரக்டர் தெரியாம, இது எல்லாமே மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நான் அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். அப்பதான் இன்ஷா அல்லாஹ் நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் நமக்கு. சூரா ஃபாத்திர்ல 28வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவுள்ள மக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலேஜபிள், அல்லாஹ்வினுடைய அடிமைகளில் அறிவுள்ளவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். இப்போ யார் அல்லாஹ்வை தெரிந்து அவன்தான் மாலிக், அவன்தான் அரசன், அவன்தான் எல்லாத்துக்கும் மேல அரிசியில் அமர்ந்திருக்கக்கூடியவன், அவன்தான் மன்னிப்பு வழங்கக்கூடியவன், அவன்தான் மாபெரும் கிருபையாளன், ஜன்னாவை வழங்கக்கூடியவன், யார் வந்து புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ. சோ தகாஷியா, ஃபியர் அப்படிங்கிறது அஹ்சனுல் அமலில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம். எழுதி வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனை 3 விஷயங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறது. ஒண்ணு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பயம். அவன் தனிமையில் இருக்கும் பொழுதோ அல்லது எல்லா பப்ளிக்ல பொதுவான இடங்களில் இருக்கும் பொழுதோ தன்னை என்ன பண்றான், அல்லாஹ்வினுடைய பயத்தை கொண்டு அவன் நடைமுறை நடந்தான் என்றால் அவன் நரக நெருப்பிலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். அதே போல அவன் வந்து என்னன்னா, அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நாளை மறுமையில 7 நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலில் நிற்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருப்பாங்க. யாரு? அவன் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நினைத்து அவன் வடிக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் வந்து இப்ப நீ பயத்துல அழுகிறதுங்கிறத விட நிறைய நேரத்துல நம்ம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்ற விஷயம் தானே. நம்ம எத்தனை பேர் சிந்திச்சிருக்கோம் சொல்லுங்க? தனியா இருக்கிறப்போ அந்த ஃபீல் எனக்கு வந்திருக்கு. ஒரு தடவை இல்ல, நிறைய முறை நிறைய மக்களும் நான் பார்த்திருக்கேன், சொல்லியிருக்காங்க. தனியா இருக்கிறப்போ உட்கார்ந்து தவறான விஷயங்கள், எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லுவாங்க. நம்ம தனிமையில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னைக்கு காலத்துல பிள்ளைகளே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வெளியில போயிட்டு வரேன்டா, அத்தாவும் அம்மா வெளியில போறோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அப்பதான் அவங்க நினைச்ச கேம் விளையாடலாம், வீட்டை புரட்டி போடலாம், என்ன வேணா பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள, பெரிய குழந்தைங்கிறது வேற. அப்போ அவன் தனிமையில இருக்கும் பொழுதுதான் தனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது என்று அவன் நினைச்சான் அப்படின்னா, அங்க வந்து
ஷைத்தான் ஏதோ வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த தனிமையில் இருக்கும் பொழுதும் தவறான விஷயங்களின் பக்கம் தன்னை இட்டு செல்லாமல் இறைவன் அவனுடைய படைப்புகளை நினைச்சு உட்கார்ந்து அந்த அப்படியே சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அப்படியே பூரிச்சு போய் ஒரு சொட்டு கண்ணீர் வருது பாத்தீங்களா? அப்படிப்பட்ட மனிதனுடைய அவன் நாளை அல்லாஹ்வினுடைய அர்ஷி நிலையில் நிற்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அல்லாஹ்வினுடைய பயத்தை நினைத்து வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவனை நரகத்துக்குள்ள புகத்த மாட்டான். எப்போ வரைக்கும்? ஒரு பாலினுடைய அதாவது இந்த ஒரு பசுவினுடைய மடு இருக்கு பாத்தீங்களா? அந்த அட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பால் சுரக்கக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மடுல அந்த பாலை நம்ம சுரக்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அல்லாஹ்வினுடைய பயத்தால் ஒரு மனிதன் வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா? அவன் நரகத்திற்குள் புக மாட்டான். எதுவரை? ஒரு மாட்டின் மடுவிலிருந்து கறக்கக்கூடிய பால், அந்த பால் திரும்பவும் அந்த மடுவிற்குள் நுழையும் வரைக்கும் அது முடியுமா? ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பால் அதுல இருந்து கறந்துட்டோம்னா திருப்பி அதே பால் அந்த மடுவுக்குள்ள நம்ம செலுத்த முடியுமான்னா முடியாது. இம்பாசிபிள். அது ஒரு நடக்காத ஒரு விஷயம். அப்ப அதை ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய பயத்தால் ஒருத்தன் வடிக்கக்கூடிய கண்ணீர் அவன் நரகத்துக்கு போகாம அவனை காப்பாத்துது. எதுவரை என்றால், ஒரு பசுவினுடைய மடுவிலிருந்து கறக்கக்கூடிய பால், அந்த பால் திரும்ப அந்த மடுவுக்குள் புகுத்தப்படும் வரை அப்படின்னா முடியாது. அப்போ அவன் நரகத்திற்குள் செலுத்தப்பட மாட்டான். அப்ப அல்லாஹ்வினுடைய பயம் அப்படிங்கிறது அஹ்ஸனுல் அமல் செய்வதற்கு மிக மிக பெரிய பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன பண்ணணும்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும். தனியா இருக்கிறப்பையும் தனியா பேசுறப்பையும் யார் பார்க்கல வைக்கலங்கிறத விட என்ன ஒருத்தன் என்ன என் பிள்ளைங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமே இதுதான். என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு என்கிட்ட இது பண்றப்போ, நான் மம்மி இல்லைன்னு சொல்லிட்டு நீ நீ இது பண்ற. பட் அல்லாஹ் சிசிடிவி 24/7 எல்லா நேரம் நீ பண்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கான். எங்கன்னு கேட்பான். அது சம்வேர் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அது ஹிடன். அது மறைச்சே வச்சிருக்கான் அல்லாஹ். உன்ன என்ன அந்த பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதான் அல்லாஹ் பாக்குறானா எப்படி அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கும். அப்போ சிசிடிவி இதுதான் டெக்னாலஜிக்கலா டெவலப்மெண்டா இருக்கப்போ சிசிடிவி வச்சு என்ன பண்றான், நீ பண்ற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த டெத் நீ பண்ணது எல்லாத்தையும் அவன் ரீவைண்ட் பண்ணி உனக்கு என்ன பண்ணுவான், டெலிகாஸ்ட் பண்ணுவான், போட்டு காமிப்பான். அப்படிங்கிறப்போ அவனுக்கே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படுவான். ஆமா ஆமா அப்ப பண்ணக்கூடாது. சோ அந்த குழந்தைங்களுக்கு புரியும் விதமாக நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லணும். எப்பவுமே அல்லாஹ்வை பயப்படணும். அம்மா அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, டீச்சர் பாக்குறாங்கிறதெல்லாம் தாண்டி நீ தனியா செய்யறப்போ கூட someone is watching you. உன்னோட ஷோல்டர்லயுமே நீ பண்றது எல்லாத்தையும் உன்னுடைய தோள்கள்ல என்ன பண்றாங்க, அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். சோ அந்த அஹ்ஸனுல் அமலுக்கான சாவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய பயம், ஃபியர் ஆஃப் அல்லாஹ், காஷியா ஆஃப் அல்லாஹ். சரிங்களா? சோ நிறுத்தி நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக நிதானித்து பேசக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா அதிகப்படியான பாவத்திற்கு வழிவகை செய்யக்கூடியது வாய் தான். எதாவது பேசிடுவோம். நான் இந்த எண்ணத்துல பேசல, ஆனா நம்மளுடைய சத்தம் வேற மாதிரி இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வார்த்தைகள் நம்ம வெளியில சொல்வதற்கு முன்பாகவே என்ன சொல்ல போறோங்கிறதை யோசித்து நிதானித்து சிந்தித்து பேசக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் முஃமினான முஸ்லிமான அனைவரையும் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான வெற்றியை தருமாறும், முஸ்லிம்களுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு காஃபிர்களுக்கு எதிரான கூட்டத்திற்கு எதிராக இந்த முஸ்லிம்களினுடைய பாதங்களை அல்லாஹ் உறுதிப்பட செய்வதற்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஈமானை தந்து அவருக்கு பாவ மன்னிப்பை தந்து நாளை மறுமையில் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.